போயிட்டு இருக்கு ராமநாதபுரம் அப்படின்னு கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஈசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை. நம்ம ஊருக்குள்ளே போக தேவையில்லை. இந்த பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இந்த ரூட்டில் போக முடியும். ராமேஸ்வரத்தில் உள்ள யாத்திரிகள் எல்லாமே ஈஸியான ஒரு ரூட்டில் போகணும்னு சொல்லி அந்த ரூட் எடுத்தாங்க. ஆனால் அது ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவின்ஸ் பேக் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெரிய பேக்கரி வந்துருச்சு. ஸோ இந்த பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே திறந்துருக்கும், எப்போ எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட ஒரு பேக்கரி இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டோம்னா கேஎஃப்சி எல்லா தலைநகரங்களில் மட்டுமே இருந்த கேஎஃப்சி இப்போ நம்ம ஊருக்கு வந்துருச்சு. ஸோ கேஎஃப்சிலாம் தாண்டி ஆதி காலத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வசந்தம் டீ பாயிண்ட்டு. ஸோ அந்த சாய் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணாமல் யாருமே நம்ம ராமநாடு போயிருக்க மாட்டோம். அப்படி ஃபேமஸான அந்த சாய் பாயிண்ட் தான் அங்கே இருக்குது. அதற்கு பக்கத்தில் வசந்தம்ஸு. ஸோ ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு ராமேஸ்வரம் மக்களுக்காண்டியே பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் போகும்போது இந்த ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மம்மி பேக்கரி வரைக்குமே இந்த ரூட் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. நிறைய மக்கள் அதாவது ஒரு பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் ஒரு சாயங்கால நேரத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அருமை இடமாகவும் இந்த ஈசிஆர் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஸ்வர்யாஸ் ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்ட்ரீட்ஸ் அவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாய்ராம் டீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாட் அண்ட் கூல்னு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாயங்காலம் போடுற அந்த போண்டாவோட டீ எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த வியூவில் நம்ம பார்த்தது ராமநாதலேருந்து ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் உள்ள வியூவு. இந்த பக்கம் பார்க்குறோம் வந்து கீழக்கரை தூத்துக்குடி அந்த பகுதிகளில் வர வியூ தான். எம்டிஎஸ் பேக்கரிஸு, வசந்தம்ஸு, அதை நம்ம சொன்ன மாதிரி கவின்ஸ் பேக்ஸு, அங்கேயே நிறைய சின்ன சின்ன கடைகள் இந்த இடங்கள் ஃபுல்லாமே வந்துருச்சு. சாயங்காலம் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய பறவைகள் அந்த மேலே போய்கிட்டு இருக்கிற அந்த சீனு ரொம்ப நல்லா இருக்கும். ராமநாடு வரைக்குமே நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்கு. இது இந்த வியூவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மெட்ராஸ்லேருந்து திருச்சி வழியாக வர்றவங்க நேராக இந்த ராமநாடு ரூட்டுக்கு வந்துடலாம். மாடக்கோட்டான் ஈசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருந்து மெயினாக வந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு யாத்திரிகள் இது வழியாக வந்து அந்த ட்ரெயினிங்கில் போயிடலாம். ஒரு ஹிந்திக்கார வண்டி கூட தலையில் மூட்டையோட போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக தான் இந்த இடம் இருக்குது. ஸோ ஈசிஆரில் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறது இந்த பக்கம் திருச்சி டைரக்ஷனு, திருச்சி மதுரை பேரூர் எல்லா பக்கமுமே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம ராமநாடு ஊருக்குள்ளே போகிற டைரக்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ராமநாதபுரம் சேதுபதி சீமைக்கு உள்ள அந்த பட்டணத்துக்குள்ளே போகிற ஒரு இடம் தான் இந்த ஒரு ரோடு. ஸோ எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 அடி 3 அடிக்கு திண்டு போட்டுருக்கனால நம்மளால ஸோ காரணம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து போனோம்னா நம்மளோட ஈசிஆரோட ஸ்டார்டிங் எல்லாமே இருக்கும். ஒரு செக் போஸ்ட்டு நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த அந்த கேஎஃப்சி. ஸோ இந்த பில்டிங்லேருந்து இந்த கேஎஃப்சி பக்கத்தில் நிறைய ஆர்எஸ்பதி மரங்கள் இருக்கும். இந்த இடங்கள் நம்மளுடைய திருச்சி ஈசிஆர். ஸோ மொத்தமாக இந்த ஒரு காணொலியில் ராமநாதபுரம் ஈசிஆரில் என்னென்ன கடைகள் இருக்குது, எந்தெந்த ஊருக்கு என்ன டைரக்ஷனுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஒரு அருமையான தருணத்தில் இப்படி ஒரு காணொலி பண்ணதில் ஒரு பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.